சூப்பர் தலைவா, சூப்பர் தலைவா. இப்போ விக்ரம் வந்து ரஜினி ஸ்டைல் சூப்பர் ஸ்டார். படத்துல ஃபைட் சீன்ஸ் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஒரு டைரக்டர் ஒரு கதாபாத்திரம் அதை வந்து ரஜினியால தவிர வேற யாராலும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சொல்லலாம் ப்ரோ. விக்ரம் படம் மாதிரி படமே வேற ஒன்றும் இல்லை. புது கதை மாதிரி தான் இருக்கு. பட் அந்த வேற மியூசிக் ரஜினி சார் ஆக்ஷன் ஸ்கிரிப்டுக்கு தான் வெயிட் கொடுத்துருக்காரு. ஸோ படத்துல ஃபைட் சீன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா புரியும். நோ வேர்ட்ஸ் போர் அடிக்கணும்லாம் இருக்காது. செம்ம எங்கேஜிங்காக இருக்கும் ஸ்க்ரீன் பிளே. பட் தென் சரியான மூவி தான். சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் மேலே இருக்க அந்த ஒரு சுவாரஸ்யம் போயிடும். கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் நீங்கள் நல்ல படம். ஆமாம் ப்ரோ, இந்த படம் வந்து அடுத்த எல்லா ஹீரோஸோட படத்தையும் 73 இயர்ஸ்ல நிக்கவே முடியாது மற்றவங்களால. என் தலைவலி கத்தி கத்தி வந்துட்டு தலைவலிக்கிறார். அளவுக்கு வந்துட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்கு. இன்றும் என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார். தரமாக பட் இல்லை படம் ஏன்னா அந்த அளவுக்கு படத்தின் ஸ்டைல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. செம்ம மாசாக இருக்குது. தென் சூப்பராக இருக்கா. ரொம்ப நாள் கூட நல்லா படம் பார்த்த மாதிரி இருக்கு. வேற லெவல் படம். வேற லெவலு. இது ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ஒரு படத்துல ஆக்ஷன் சீன்ஸ் வேற லெவலு. ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்கும். வெறித்தனமா சூப்பரா இருந்தது. அதே வேறனா மாநில எவ்வளவு படத்துல சூப்பர். ஓகே, சம்பவம் பண்ணிருக்காரா சொன்ன மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கா? படமே நல்லா இருக்கு ப்ரோ. எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா இல்ல அதை விட மேல இருக்கா? நான் எதுட்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. பக்கா மாஸ்னா தலைவர் இந்த வயசுல இந்த அளவுக்கு சுறுசுறுப்பா எனர்ஜெட்டிக்கா ஃபைட் பண்றதெல்லாம் ஃபைட் எல்லாம் எல்சியூல வந்தது மிகப்பெரிய ஹாப்பி ப்ரோ. இருக்கா, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கா? கண்டிப்பா பிளாக் பஸ்டர் படம் மாதிரி இல்ல. எல்சியூ தான் கனெக்ட் பண்ணிட்டேன் கடைசியில. இல்ல படம் வந்து சூப்பரா இருக்கு. வேற லெவல். கதை சூப்பர் சூப்பர் சூப்பர். பயங்கர வைபா இருந்து மாதிரி. அதான் கால் நிக்கவே இல்ல. ஒரு மாதிரி எல்லாரும் ஃபுல் வைப்ல தான். எல்லாம் ஒரு மாதிரி ஸ்டோரி கலந்து மாசா செமையா இருந்துச்சு. மொத்தம் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே இது பார்த்தோம், கரெக்டா இருந்துச்சு. நவுரா சிக்கடு சிக்க ப்ரோ மஜாவா இருக்கு ப்ரோ. ப்ரோ பார்க்கமா அந்த வைப் எப்படி? ஐயோ வைப் டுமே அரையமே அதிர்ச்சி. ஒத்த தீய கொல்ட்டா எப்படி இருக்குமோ இந்த படம் அப்படி இருக்கும். தலைவர் எல்லாருமே வந்து வில்லன் ரோல் மாதிரி தான் பா கூலியை மிஸ் பண்ணிராதீங்க. கண்டிப்பா ஒருத்து சம்டடா இருக்கும். மேசிவ் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட். ஏன்னா எல்லாருமே வில்லன் மாதிரி இருக்காரு. கேங்ஸ்டர் தான் ப்ரோ. கேங்ஸ்டர் தான் பயங்கரமா முக்காவாசி சீனை எலிவேட் பண்றது அவர் தான். ஆமா, அதான் அந்த போர் அடிக்க. சரி, கூலி படம் எப்படி இருக்கு? வெற்றி கலாநிதி மாறன். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது லோகேஷ் ராஜ் பண்ணியிருக்காரு. செட் ஒர்க், அதாவது ஆர்ட் டைரக்ஷன் இருக்கான் நாகார்ஜுனா, சத்யராஜ், உபேந்திரா, சோபின். இந்திய அளவில் மிகப்பெரிய பிக் ஸ்டார்ஸ் இந்த படத்தில் தெரிஞ்ச விஷயம்தான். பட்டி தொட்டியெல்லாம் மோனிகா சங் பட்டை கிளம்பி ஆட்டம் போடுறது இருக்கே, அது வேற மாதிரியான வைப் தான். அவர் உடம்புக்குள்ள ஏதோ பேய் புகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுவார். வேற லெவல். சினிமோட்டோகிராஃபி ரொம்ப அருமையாக வந்திருக்கு. எடிட்டிங்க வேற லெவலில் பண்ணியிருக்காரு ஃபிலோமின். சரி, நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்திய சினிமாவில் மாட்டிக்குது. அதை சரி செய்ய ரஜினி அவர்கள் வராரு. உங்களுக்கு என்ன மாதிரியான தொடர்பு அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ஸோ ஆற்றுக்கிறதே இல்லை. அதுவும் தமிழ்நாட்டில் சொல்லவே வேண்டாம். டிக்கா நடிச்சிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சும்மா பின்னிருக்காரு. எப்போ அவரை கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டாதீங்கப்பா, ரொம்ப மிரட்டுறாரு அப்படி. வில்லனா ஏற்றுக்க முடியல. ஸ்ருதிஹாசன் வழக்கம் போல் இதை ஆடியன்ஸ் ரசிப்பாங்க. ஏன்னா ரஜினி அவர்களும் அவரும் ஒன்றா. சோபின் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாலும் இந்த நமக்கு அப்படியே மிஸ்டர் பாரத் அந்த பழைய கதை தெரிஞ்ச கதையாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே வந்து அமீர்கான் அவர் வந்து எப்படி விட்டு போகிறாரு. படத்தில் நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது. ரஜினி இந்த படத்துலையும் அந்த பழைய ரஜினி அந்த ஆக்ஷன்லேயும் ஒரு பழைய கதையை அப்படி தூசு தட்டி ஒரு நல்ல மேக்கிங்கில் கொடுத்தாங்களோ போட்டு ஏற்றி இது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இந்த கூலி படம் ரொம்ப ரொம்ப